வாடி வா. மாப்பிள்ள, ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாள் அன்னைக்கு இந்த ஏற்பாடெல்லாம் என்ன மருது? நல்லது மாப்பிள்ள. எப்படி எப்படி இது நடந்துச்சு? கோவில்லயே தெளிவா மணிமேகலை அத்தை கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். அப்ப அவங்க வீட்டுக்கு வந்து அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் எதையுமே சொல்லலையா அவங்க? இல்ல நடந்ததை திருத்தி சொல்லிட்டாங்களா? ஆனா அம்மாவும் அப்பாவும் இந்த கல்யாணத்துக்கு உடனே இப்படி ஓகே சொன்னாங்க. ஒண்ணுமே புரியலையே. சரவண வேற பயங்கர அப்செட்ல இருக்கான். அந்த பக்கம் தேன்மொழி அத்தை கிட்ட வேற நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேனே. இப்ப நான் என்ன பண்றது? எப்படி இந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்கிறது? ஒண்ணுமே புரியலையே. தேவானே, தேவானே, அப்பா வந்துட்டாரு, வாடி சீக்கிரம். வாங்க வாங்க, கிளம்பலாமா? சட்டையெல்லாம் நல்லாதான் இருக்கு, வாங்க கிளம்பலாம். டயர்டா இருக்கு, முதல்ல ஒரு காஃபி போட. என்னங்க நீங்க கல்யாண விஷயம் பேசுறதுக்கு அண்ணன் வீட்டுக்கு தானே போறோம், அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். வாங்க போலாம். தேன்மொழி, கொஞ்சம் பொறுமையா இருமா. புனிதா சொன்னதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் உன் அண்ணங்கிட்ட இருந்தோ உன் அண்ணிக்கிட்ட இருந்தோ ஒரு போன் கூட வரலையாமா? என்னதான் புனிதா சொல்லிட்டாலும் ஒரு மரியாதைக்கும் முறைக்கும் அவங்க கூப்பிடணுமா இல்லையா? என்னங்க நீங்க ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு சொல்லணுமான்னு நினைச்சிருக்கலாம். இல்லனா